ஆங்கொரு கல்லை வாயிலிற்படியென அமைத்தனன் சிற்பி. மற்றொன்றை ஓங்குனர் பெருமை கடவுளின் வடிவென்றமைத்தனன். உலகினோர் தாய்னி யாங்கனே எவரை எங்கனம் சமைத்தற்கெண்ணமோ அங்கனம் சமைப்பாய். ஈங்குனை சரணென்றடைந்தேன் என்னை இருங்கலை புலவனாக்குதியே. இது பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் 3வது சருகத்தில் பராசக்தி வாழ்த்தாக பாடியது. எப்பவும் சரஸ்வதியே பாடக்கூடிய அந்த வாழ்த்து பாடல் கடவுள் வரிசையில் முதல்ல பிரம்மதுதி, அதுக்கப்புறம் வந்து பராசக்தி. அதில் முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு கல் இருக்கிறது, அது வாயிலே படியென்று ஒரு கல் கிடைக்கிறது, கைதொழுது உயர்ந்து பார்த்து அருளை வேண்டுகின்ற ஒரு கடவுள் உருவாக நிற்கக்கூடியது இன்னொரு கல். இதை யார் செய்கிறார்கள் என்றால் உலகினோர் தாய்னி யாங்கனே எவரை எங்கனம் சமைத்தற்கெண்ணமோ, எப்படி படைக்க வேண்டும் என்று அம்மா நீ நினைக்கிறாயோ அதை போலே நீ படைக்கிறாய் என்று சொன்ன பாரதி அவள் பொறுப்பில் விடணும் இல்லையா? விடலை. அவன் கேட்குறான், இங்கனை இருங்கலை புலவனாக்குதியே, எல்லாம் உன் செயல் என்று சொன்னாலும் நீ எனக்கு இதை கொடு என்று கேட்கிறான். அந்த இருங்கலை என்று சொன்னால், இரு என்று சொன்னால் 2 என்று பொருள் அல்ல, இரு என்று சொன்னால் பெரிய, பரப்பிலே பெரிய, இருங்கலை புலவனாக்குதின்னு கேட்கிறான். அந்த பாடல் எனக்கு நினைவு வந்தது. நானும் கேட்டேன் பராசக்தியிடம், நிறைய கேட்டிருக்கிறேன். நாங்கள் எல்லாம் அந்த காலத்திலே பராசக்தியிடம் கேட்போம் பாடலிலே. ரவியும் கேட்டிருக்கிறான், ரமணன் கேட்டிருக்கிறான். ரமணன் கவிதையிலே பராசக்தி வா வாடி என்று சொல்லி கைபிடித்து இழுப்பான். ரவி காளி என்றால் கண்களை இங்கே விடுவான். சுப்பு பராசக்தியிடம் பேசுவான். கொஞ்சம் வித்தியாசமாக. நாங்கள் எல்லாம் சக்தி காக்கிறாள் என்போம். சுப்பு என்ன சொல்வான், பராசக்தி கொஞ்சம் பாதுகாப்பாக இரு என்று பராசக்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுவான். இப்படிப்பட்ட சூழலிலே வளர்ந்த நாங்கள் சென்ற வாரம் நான் பராசக்தியிடம் கேட்டேன், இந்த பிரிவி பார்த்த உடனே, பராசக்தி எனக்கு துணிச்சலை கொடு என்று கேட்டேன். என்னை பற்றிய படம் ஒன்று வெளிவருகிறது. இன்னும் நான் வேஷம் போட முடியாது, என்னை பற்றி எல்லாரும் எல்லாத்தையும் தெரிந்து கொள்வார்கள். அந்த கூட்டத்திலே கொஞ்சம் நாணம் இல்லாமல், நாணம்னா தெரியாது, என்னுடைய கலருக்கு தெரியாது, நாணம்னா செம்மை பூசுவெல்லாம் வராது இவனில். நான் துணிச்சலோடு உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, நான் எனக்கு துணிச்சலை வேண்டிருக்கூடாது, வருகிறவர்களுக்கெல்லாம் துணிச்சலை கொடு இந்த படத்தை பார்ப்பதற்கு என்று பராசக்தியிடம் கேட்டிருக்க வேண்டும். வாழும்போதே ஒரு வரலாற்று படமாக நம் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே உட்காந்து பார்க்கும்போது இருக்கிற இம்பேக்ட் டிஃப்ரெண்ட். வாட் நானு ஹேஸ் டன் இஸ் சம்திங் ஃபினாமினல். அப்சல்யூட்லி. எ டிஜிட்டல் டைரி which you can open and see for yourself. திடீர்னு கோஷ் ஹாஸ்பிட்டல் ஞாபகம் வருது, அம்மா அப்பா ஞாபகம் வருது. நினைவுகள் பசுமையானவை. ரவி சொன்னான், இளமை கனவுகள், அருமையான பாட்டு. 30 வயதிலே இளமை கனவுகள் என்ற பாடலை பாடினேன். இளமை கனவுகள் எங்குறைந்தனவோ இசையில் இங்கே வந்தனவோ என்று அந்த பாட்டு வருகிறது. 30 வயதிலே இளமையை துறந்த முதுமையினுடைய முதிர்ச்சியை பாடலிலே காட்டியவன் இன்று 75 தாண்டிய முதுமையிலே அந்த இளமையை நோக்கி பார்க்கிறேன். இதுதான் கவிதை செய்யக்கூடிய மாயம். அப்போ எப்படி எழுதின, அன்றைக்கி எப்படி எழுதினது, முதுமை பற்றி அன்றைக்கே எப்படி எழுதணும். இந்த வாழ்க்கையினுடைய வித்தியாசங்களை எல்லாம் என்னால் என்று காண முடிகிறது. The touches what he has given in the film. ஒரு பக்கம் எங்கள் வாத்தியார் ஜிஎஸ் மணி சார் 90+, இன்னொரு பக்கம் என்னுடைய ஸ்டூடெண்ட் டாக்டர் அனுமந்தராவ்.
இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்டூடெண்ட், இன்னொரு கடம் கார்த்திக், இந்த மாதிரி இளையவர்கள், நடுவில் இன்னொரு சம வயசுக்காரர்கள், இப்படி 3 தலைமுறைகளை ஒன்றாக கோத்து என்னுடைய வாழ்க்கையை ஒரு படமாக காட்டியிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த நாட்களை எண்ணி பார்க்கிற ஒரு வரலாற்று படத்தினுடைய பின்னணியில், அதுவும் இன்றைக்கி வந்து 12/12 ஸ்டார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 12ஆம் தேதி டிசம்பர் ஸ்டார்டம் யாருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் வந்து ஒரு படத்தை போட்டு இவ்வளோ பேர் வந்து நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தான் முதல் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நன்றிக்கு பின்னால் துணிவு என்று நான் சொன்னேன். உங்களுக்கெல்லாம் துணிவு இருக்க வேண்டும் என்று சொன்னேன். முதல்ல பராசக்தியிடம் துணிவு எனக்கு வேண்டும் என்று கேட்டேன். அது தவறு என்று புரிந்து கொண்டு நம்ம பார்க்குறவங்களுக்கு தான் துணிச்சல் வேணும்னு உங்களுக்கு சொன்னேன். அதை இப்போது மாற்றிக்கொள்கிறேன். அது துணிவல்ல, அதன் பெயர் அன்பு. அந்த அன்பினால் தான் எல்லாம் வந்திருக்கேன். ஒரு பாட்டு, ஒருவருக்கு கடிதம் எழுதுகிறார். ஏன் ரொம்ப நாளாக நீ கடிதம் எழுதலைன்னு அவர் பதில் எழுதுகிறார். என்ன பதில்? கடிதம் எழுதும் வழக்கம் இல்லை, கவிதை எழுத முடியும். வெறும் செய்தி கேட்க ஜீவனில்லை, தேம்பி அழத் தெரியும். கடிதம் எழுதும் வழக்கம் இல்லை, கவிதை எழுத முடியும். ரவியோட பாட்டு. அதில் வந்து ஒரு லைன் வரும், முடிவு கூட புலப்படாத பாதையெந்த வாழ்க்கை, அதில் அன்பு நட்பு காதல் பாசம் அளவில்லாத சேர்க்கை. அப்சல்யூட்லி கரெக்ட். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வாழ்க்கை ஒரு 75 ஆண்டுகள் ஆழ்ந்த வாழ்க்கை. யாரோ ஒரு பிறக்கிறான், பள்ளிகளை படிக்கிறான், அங்கே போகிறான். இதை எப்படி பார்த்து நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்றால், இந்த 1 மணி நேர படம் எனக்கு உணர்த்தியது என்னை பற்றி அல்ல, உங்களை பற்றி. என் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் வந்திருக்கிறார்களே என்ற அந்த உணர்ச்சியின் நிலை மிகுந்து நிற்கிறது. ஆகவே இட்ஸ் an opener for me, an eye opener to see how people have been always looking at me. என்னுடைய வளர்ச்சி நான் எப்போதும் அதான் சொல்வது உண்டு. ஒரு பேச்சு என்பது ஒரு பாதி. அது ஆரம்பித்து சென்று போக வேண்டிய இடத்தில் சென்று சேரும்பொழுது தான் அது முழுமை பெறுகிறது. கவிதை பற்றி நான் சொல்வது உண்டு. என்னால் எழுத முடியும் என்று எழுதப்படுபவை கவிதைகள் அல்ல, என்னால் எழுதாமல் இருக்க முடியவில்லை என்ற ஏக்கத்திலே எழுதக்கூடியவை கவிதைகள். அப்படி பிறந்த கவிதைகள் அந்த காலத்தில். இதை பற்றி ஒரு பெரிய, இது வந்து மனிதனுக்கு ஒரு இலக்கியம் என்பதை நான் நினைக்கிறேன். இலக்கியம் என்பதே மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை நெறியை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அது புது கவிதையாகட்டும், மரபு கவிதையாக இருக்கட்டும், எந்த கவிதையாக இருக்கட்டும், இதிலே நலம் இருக்கிறதோ அந்த நலம் இந்த சமுதாயத்துக்கு சென்று சேர வேண்டும். இதை இப்படியே சொன்னா வந்து உடனே உபதேசம் மாறிடும். அவர் வயசாயிடுச்சு சார், இப்படி தான் பேசுவார் சார், நாங்களாம் பார்க்குறோம். இன்றைக்கு என்ன, அதாவது ஒவ்வொரு வயசில் ஒன்றும் பெருசாக தோணும். நாங்களெல்லாம் 25 வயதில் இருக்கும்போது பாரதி அடிப்பொடி அவர்களும் பாரதி காவலர் ராமூர்த்தி அவர்களும் பாரதிய இளைஞர் சங்கம் என்று வைத்திருந்தார்கள். அந்த காலத்தில் நான் நினைப்போம், என்னப்பா வயசானவங்கள்லாம் சேர்ந்து இளைஞர் சங்கம்னு பேர் வச்சுட்ருக்காங்க. எப்போ நாங்கள் 25, அவங்களுக்கு வந்து 30-35 இருக்கும். இப்போ 75 வரும்பொழுது 85 பார்த்து நாங்கள் இளையவர் நினைத்துக் கொள்கிறோம். அப்போ அவர் அறிந்தேன், நான் வயசு மாறிகிட்டே இருக்கிறது, கோபம் வருது. சில வாட்டி இப்போ ஒரு கதையில் எழுதியிருக்காராம், அந்த 50 வயது பெரியவர் பஸ்ஸிலிருந்து தடுமாறி இறங்கினார்னா, அட பாவி 50 வயசில் போய் ஒரு பெரிய இருக்கிறேன். நான்லாம் படிக்கிறவங்களாம் 75 உட்காந்துருவேன், நீ அவனே பெரியவர்னா நான் எங்கே போகிறது? வாழ்க்கையினுடைய தத்துவங்கள், வாழ்க்கையினுடைய அனுபவங்கள், இது எல்லாம் வயதின் காரணமாக மாறிக்கொண்டே வருகிறது. அந்த மாறுதலுக்கு ஒரு இடைவெளி விட்டு இந்த தொகுப்பை பார்க்கும் பொழுது அந்த சாதாரண அனுபவங்கள் மிக உயர்ந்த இலக்கிய அனுபவமாக மாறுகிறது. திஸ் ஆல்சோ லிட்ரேச்சர், எ டைனமிக் லிட்ரேச்சர் ஆன் ஸ்க்ரீன். தட் இஸ் வாட் எ பியூட்டிஃபுல் டாக்குமெண்ட்ரி இஸ். அதனால் அதை கொடுத்திருக்கிறார்கள். நான் நன்றி சொல்ல வேண்டியது
பல பேருக்கு இருக்கிறது. முதல்ல ஆரம்பமாக நான் சொல்லக்கூடிய நன்றி வந்து குவிகத்துக்கு, குவிகம் இரட்டையர்கள் சுந்தர்ராஜன், கிருபானந்தன். தொடர்ந்து நான் பேசிக்கொண்டிருக்கும்போது மந்திர சொற்கள், சார் உங்களை வந்து நிறைய பேர் உங்களை ஆனர் பண்ணணும் சார். I said I have passed the age of accepting honorarium, which I don't need basically. But they all felt, all of them, அந்த அன்பின் மிக அவங்களை எப்படியாவது நாங்கள் ஆனர் பண்ணோம் சார். ஆகவே நான் நினைத்துப்பேன், இந்த ஆவணப்படம் என்னுடைய தகுதியினாலே பிறந்தது அல்ல, என் மேலே மற்றவர் காட்டக்கூடிய அன்பினாலே பிறந்தது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால் அவர்களுக்கு வந்து நன்றி முதல்ல. அதன் பிறகு இதில் பங்கெடுத்து கொண்ட எனது ஆசிரியர் ஜிஎஸ் மணி அவர்கள், அதுபோல் என்னுடைய மகனுக்கு ஆசிரியர் வழங்கக்கூடிய நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்கள், என்னுடைய மாணவர் கணம் கார்த்திகாட்டம், லால்குடி சார் பையனாட்டம், இவரெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். இன்றைக்கு வந்துட்டு போனாங்க, இருந்தாங்க எங்கள் மீனாட்சி சிந்தரன்மார் ஹியர், பத்மஸ்ரீ அவார்டி ஆல்சோ. இவரோட பழகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தது. நான் திரும்பி பார்க்கிறேன். ஒரு ஓரமாக வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, there has been some substance has been there in all these 75 years. Okay, my candy has not been so bad. There have been sweet moments, sweeter experiences. All this has happened. அதில் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், என்னுடைய ஃபேமிலி பற்றி பேசக்கூடியது. என்னுடைய மகன் மருமகள் அந்த குரூப்பு இன்லாஸ், அவங்களுடைய ரிலேஷன்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க. தேங்க்யூ சார், வெரி மச் தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யூ. அண்டு நான் ரொம்ப ரசித்தது வந்து படத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா என் பேத்தியை ரசித்தேன். அதோட முக்கியம் வந்து என் பையன் என் பேத்தியை கற்றுக் கொடுக்குறான். ஹீஸ் இன் சாண்டியாகோ. அதை பார்த்தேன். அப்போ தான் அது திருப்பூர் கிருஷ்ணனுக்கு வந்து சொல்லணுன்னா, அவர் கூட எப்படியோ முடிக்கிறதா, அவருடைய நீங்கள் சொன்ன அந்த நாடக பாணியில் முடிக்கிறதா தான் அவருடைய ஐடியாவும் இருந்தது. பட் நடுவில் என்ன, அந்த ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்தபோது, அப்போ இந்த முடிவே இல்லாமல் இந்த பாட்டை நான் எழுதினது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த முடிவே இல்லாமல் தொடரக்கூடிய விஷயம் பார்த்தபோது, இது பாடின்னு இருக்கு, நான் பாடியிருக்கேன், என் பையன் பாடுறான், அதுக்கப்புறம் கற்றுக் கொடுத்தா என் பாட்டெலாம் பாடும். ஸோ என்னடா இது தொடரும் பரம்பரைன்னு போட்டால் நல்லா இருக்குமே சார் அப்படின்னு. ஸோ வெரி குட் அப்படின்னார். அதனால தான் அப்படி வந்தது. ஒரிஜினல் ஐடியா வாஸ் டு ஸ்டார்ட் வித் த டைலாக் அண்ட் எண்ட் வித் த டைலாக். பட் தட் would have been too cliched. Anybody would be expecting this. ஒருத்தர் பண்ணலன்னு சொல்லும்போது தான் பண்ணது வித்தியாசமாக இருக்குன்னு புரியும். எனவே தட்ஸ் ஹவ் திருப்பூர் கிருஷ்ணன் has sanctioned the victory of the director, who is different from the normal expectation of people. அதனால் இதில் வந்து அவருக்கு நன்றி சொல்லணும். அது மாதிரி வந்து இந்த முக்கியமாக வந்து இந்த ட்ரெஸ் மாற்றுறதுலாம் சொல்கிறேன், ட்ரெஸ் மாற்றுறது, அது போகிறது வர்றது எல்லாத்தையும் விட சுவாமி ஆத்மகணானந்தா, சுவாமி ஆத்மகணானந்தா, we were classmates. How do you feel? How many of you have a friend who has between you who has turned to Samyardam or joined? முதல் முறையில் அவரை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தபோது, நம்முடைய கூட படித்த நண்பர், இன்று அவர் வந்து ஒரு சாமியாராக இருக்கிறார், சுவாமிகள் ராமகிருஷ்ண மடத்தினுடைய துறவியாக இருக்கிறார். ஒரு துறவி உங்களுடைய நண்பர், நீங்கள் எப்படி பேசுவீங்க? இந்த அனுபவமே ஒரு பெரிய ஒரு கதைக்கான காரணமாக இருக்கலாம். நான் ட்ரெயினில் போகிறேன், திடீர்னு வந்து அந்த கூப்பையிலேருந்து ஒருத்தர் கூப்பிடுறார், ராமகிருஷ்ண மட துறவி உங்களை அழைக்கிறார் என்றார்கள். நான் இன்னொரு கூப்பையில் இருக்கேன். அது ஒன்றும் புரிய விஷயம் இல்லை. பிகாஸ் நான் அங்கே அதை ஒர்க் பண்ணுறவன், எனக்கு தெரிய போய் பார்த்தா என்னை பார்த்தார், அமைதியாக மொத்தம் பார்த்தார். என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னார். அவ்வளோதான், அந்த ஒரு க்ஷணத்தில் எல்லாம் உடைந்தது. நாங்கள் எங்களுடைய வித்தியாசமான ஆசிரமங்களை மறந்தோம், சிரமங்களை மறந்தோம், அன்பு கொண்டு அந்த பள்ளி பருவத்தையே நினைத்தோம். அதனால் அவர் வந்து அதை பற்றி சொல்லியிருக்கார். அவர் என்ன தேங்க் பண்ண முடியும்? ஸோ மெனி இஷ்யூஸ். அது மாதிரி வந்து என்னுடைய நண்பர் சுப்பு, தமிழ் வளர்த்த சான்றோர் வந்து இத்தனை தூரம் ஆரம்பிக்கிறதுனா, என்னுடைய 40 ஆண்டுகள் இலக்கிய பின்னணிக்கு முழு பாதையும் போட்டு கூட வரக்கூடிய நண்பர் சுப்பு அவர்கள். அதான் அந்த 80 தலைப்பு, அந்த தமிழ் வளர்த்த சான்றோருக்கும் தலைப்பு கொடுக்குறதுன்னு சுப்புக்கு தான் அனுப்பேன் நான். சுப்பு சாமா ஒத்துக்க மாட்டார். அதில் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இந்த எடிட்டிங் வேலை இங்கே அச்சு இப்படி தட்டி ஓகே. அது மாதிரி வந்து Shobana is here today. Thank you Shobana for your coming. I don't think you will easily come because Ravi has asked you. He may not ask you also. I know that. He will not disturb you with your itinerary or appointments. நான் கேட்டதுங்க அவன் தெரியும். சோபனா நானும் வந்து ஒரே மைக்கை வந்து
சண்டை போட்டு ஆர்ஆர் சபா, இந்த ஆர்ஆர் சபாவில் இதுக்கு முன்னாடி இந்த பழைய ஆர்ஆர் சபா தான் இடித்து கட்டிட்டாங்களே. நாங்கள் பாடுறோம், அதாவது நாங்கள் பாடுறோன்னா ரொம்ப துணிச்சல் உண்டு எங்களுக்கெல்லாம். நாங்கள் வந்து எதையுமே ரவி சொன்னோன்னே ஸ்கூட்டர் ஓட்டுறது, நான் இல்லைன்னா அவனே ஓட்டின்னு வந்திருப்பான். இன்ஃபேக்ட் அவன் வீட்டில் MDS 20 என்ன கார் அது 103 MDS 103ன்னு அப்பா வந்து ஒரு இது ஃபில்ம் எடுக்கிறார். இப்போது அது அந்த ஃபில்மில் கூட அந்த கார் வந்தது. ஒரு நாள் வா போகலாம், சிஸ்டர் வீட்டுக்கு போகலாம், அண்ணா நகர் போகலாம் அப்படின்னா, சரி போகலான்டாம்னு அப்படியே ஓடிகிட்டே இருக்க மாட்டேங்க. என்ன திடீர்னு ஓட்டுற, எப்போ கற்றுண்ட காருன்னு? இல்லை தெரியாது, நான் சும்மா உட்காண்டா நம்ம போயின்னு இருக்கோம். நான் மவுண்ட் ரோட்டில் அண்ணா நகர் போகிற வரைக்கும் நீ உயிராக இல்லை. என்னடா, நாங்கள் அனுபவித்து கொண்டே கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். மைக்கு முன்னானே நானும் வந்து சோமனாவும் சேராத சுதியை சேர வச்சு, கேட்காத ஆடியன்ஸை கேட வச்சு, ஒரே ஒரு மைக்கு, சாரி நான் பாடுறேன் ஒரு மைக்கு சண்டை போட்டோம். She became somebody, what you call as a celebrity in her own rights in the television, where her voice, well modulated, அந்த உச்சரிப்புக்காகவே எத்தனை பேர் அவரிடம் வந்து மயங்கி நின்ற அந்த மைக்கு முன்னாடி நின்றவர்கள் நான் நினைத்து பார்க்க. மைக்கு முன்னாடி நின்று பேசக்கூடிய ஒரு தகுதி இந்த அளவுக்கு வளர்த்து கொண்ட சோமனாவும் நானும் ஒரு காலத்தில் ஒரு மைக்கு எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும் சண்டை போட்ட ஞாபகம் வருது. வாட் ஸ்வீட் மெமரிஸ். ஆகவே இந்த பசுமையான நினைவுகள் உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இன்றைக்கு வந்து அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய காடு ஒரு விதையிலிருந்து உருவாது போல் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. ஒரு சிறுகதை இருக்குது, நாவல் இருக்குது. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு மணி படம் அனைவரும் பார்த்து ரசிக்கக்கூடிய சுவையானதாக தான் இருக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு இது தான் அது, நாட் நத்திங். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் டன் எனிதிங் மோர் தென் எனிபடி குட் டூ. ஆனால் இந்த அன்பினாலே படைத்தீர்கள். ஆகவே திஸ் ஹஸ் கிவன் மீ ஐ ஓப்பனர் தட் த லைஃப், எஸ்பெஷலி த ஈவ் ஆஃப் மை லைஃப், ஐ அண்டர்ஸ்டாண்ட் somebody should sum it up and tell you. சமைச்சுட்டே இருந்தால் எப்போ சாப்பிட்றது? இனிமேல் தான் போகணும் அதுக்கு, இன்னும் ஃபியூ மினிட்ஸில். ஸோ வாழ்க்கையிலே இன்னொன்று எனக்கு ஓய்வெடுத்துக்கொள், ஒரு சில நிமிடங்கள் ஓய்வெடுத்து கொண்டு வாழ்க்கையை திரும்பி பார்க்கக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பை குவிவும் எனக்கு செய்திருக்கு. ஐ டோன்ட் திங்க் தே கேன் டூ எனிதிங் மச் மோர் தென் திஸ். த பெஸ்ட் தே ஹவ் டன் டு அஸ். ஸோ குவிகத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்து. இங்கே வந்திருக்கிற வந்து ஒவ்வொருத்தர் பேரும் வந்து தமிழ் வளர்த்த சான்றோரில் கூட இந்த ஆர்டிஸ்ட் சிதம்பரம் அவர்கள், ஜஸ்டிஸ் மகராஜனுடைய புதல்வர், கம்பனிலே ஊறி திளைத்த TKSனுடைய அன்பிலே ஊறி திளைத்தவர்கள். இது போன்ற எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ அந்த காலத்திலேருந்து ஆரம்பித்த எத்தனையோ, புத்தநேரி சுப்பிரமணியத்தை பற்றி சொன்னார் திருப்பூர், அவரும் நானும் பழகியிருக்கோம். ஒரே ஆல் இண்டியா ரேடியோ கவியரங்கத்தில் வந்து சவுந்தரா கைலாசம், புத்தநேரி சுப்பிரமணியன், நான் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கோம். அது மாதிரி கண்ணதாசனிலே ஊறி கிடக்கக்கூடிய காவிரி மைந்தன் இங்கே வந்திருக்கிறார். ஒவ்வொருவா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் சொல்கிறது? கிளிக் ரவி இதில் உட்காந்து ஹி ஹஸ் கிளிக்டு எவ்ரி திங் ஃபார் போஸ்டரிட்டி, ஃப்ரீஸ்ட் இட் டு திஸ். அவர் அன்பு தங்கை கிரிஜா என்ன, அண்ட் அனதர் கமிஷனர் ஆஃப் அவர் ஓன் ரைட் அண்ட் அ கிரேட் லேடி பிரேமா இஸ் யார், என்னுடைய பள்ளித்தோழன், இன்றைக்கி ரொம்ப பெரிய ஆள். ஆனால் நாங்கள் அதே ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஜேபி எங்கே போகிற அப்படின்னு ஒருத்தர் பயந்து போயிட்டார். ஒருத்தர் டைரக்டர் ஆஃப் 2 or 3 பேங்க்ஸ் அண்ட் ஹஸ் மேனேஜ் த ஃபினான்ஸ் த்ரூ த குளோபல் மேனேஜர் பண்ணக்கூடிய ஜேபி அவர்கள் ஒருத்தர் பயந்து போயிட்டார். சார் அவரை தான் கூப்பிடு. ஆமாம், அவனை தான் கூப்பிடுறாரு. அதுதான் பள்ளித்தோழமை. அதுதான் அந்த அந்த ஒரு நிமிடம் நீங்கள் மாறுகிறீர்கள். ட்ரிவெண்ட்ரத்தில் இங்கே வந்திருக்கிற சாய் கணேஷ் வந்திருக்கார். IS கிரேட் சயின்டிஸ்ட் ஹூ இஸ் யார். அண்ட் நியூ ஜெர்சிலேருந்து சிவசிவா வந்திருந்தார், போயிட்டு இருக்கின்றங்க. அது மாதிரி வந்து பல நண்பர்களை பார்க்கிறேன். நான் இதில் பேசினே இருக்கும்போது ஒரு பேரை வேகமாக சொன்னேன், கேட்டாங்களோ இல்லையோ, எங்களை அந்த கால நண்பர்கள் ரவீனா, ரமணா, அது மாதிரி கூட ஹரிகிருஷ்ணன் பெங்களூரில் இருக்கா. இப்போது அதில் ஒரு வேகமாக வீரராகவன் ஒரு பெயரை சொல்லேன். அந்த வீரராகவன் நீங்கள் தான் உட்காந்துருக்காரு. அது மாதிரி அந்த காலத்தில் மிகப்பெரிய புகழ்பெற்ற என்னுடைய சீனியர் கவிஞர் வேதம், அவருடைய மகள் இங்கே வந்திருக்கிறார். இன்னும் எத்தனை பேரை சொல்கிறது? இது பண்ணால் அகெயின் ஆஸ் ஐ யூஸ் டு சே, திருப்பி கிளாஸில் அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். நான் அட்டெண்டன்ஸ் எடுத்து பல நேரம் வராமல் போன வைத்தியம் இருந்திருக்காங்க. மாணவர்களுக்கு ஆசிரியரை வகுப்புறைகளை விட வெளியிடத்தில் மிக அதிகமாக பிடிக்கிறது. நான் வந்து காலேஜில் இருக்கும்போது இந்த டைமண்ட் ஜூப்ளி நடந்தது. அப்போது 60 வயதை தாண்டியவர்கள் எல்லாம், அந்த காலத்தில் என்னென்னு சீனியவர்கள், அவங்களாம் காலேஜுக்கு வந்தால் பிரின்ஸிபால் ரூம் வந்து, சார் எப்படி இருக்குன்னு, சார் 57 படித்தேன் 47 படித்தேன்னு சொல்கிறேன்.
சார் ஒரு ரிக்வெஸ்ட் வி வாண்ட், இந்த பிகாம் செகண்ட் செக்ஷன் எங்கே இருக்குது சார், அங்கே போய் உட்காந்து பார்க்கணும் சார். ஆசையோடு கேட்டார்கள். அதில் நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, இப்படி ஆசையோடு கேட்டவர்கள் எல்லாம் வகுப்பு நடக்கும்போது உள்ளே செல்லாதவர்கள். இப்படி பெருமை உண்டு வாழ்க்கையிலே. ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்து பழசை திங்க் பண்ணுங்க. Now why do you say that when you meet old friends you are happy? Because you recreate the magic. And today Nanu has created the magic. எனக்கு மட்டுமில்லை, ஐ எம் ஷியூர் இந்த படத்தை பார்த்த உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் அந்த இளமை என்ற தீபம் ஏற்றப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒளி வீசப்படுகிறது. ஒரு ஓய்வு, அந்த மனத்திலே ஒரு அமைதி கிடக்கிறது. The great conceptualization of remembering your young days is again recreated in the filming of this particular வற்றாத ஊற்று, one of my earlier songs. வற்றாத ஊற்றுக்கு நான் சொந்தக்காரன். அதுக்கு அடுத்த லைனுக்கு வந்து வாடாத மலரொன்றை கற்றாழை புதருக்கும் நான் காவலன் என்று சொன்னதுக்கு இந்த பசங்கள்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் என்னை எவ்வளோ நாசம் பண்ணுறானே தான் தெரியும். அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன், அது ஒரு வயது. ஆகவே வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறேன். ஆக்சுவலி ஐ டென்ட் வாண்ட் டு ஸ்பீக் மச், நெய்தர் ஐ ஹேட் எனி திங், எவ்ரி திங் வாஸ் பேர். இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னை பற்றி எல்லாம் தெரிந்து போய்விட்டது. ஸோ அப்போ இல்லை எல்லாம் தெரிஞ்சதுன்னா நல்லா. அது மாதிரி வந்து பாலா இஸ் யார், பாலா சீனிவாசன், அண்ட் யங் ஸ்டூடெண்ட். ஐ டெல் யூ, ஒரு இலக்கியம் எப்படி மக்களை இன்றைக்கி வந்து ஒரு கம்பன் விழாவோ, ஒரு சேக்கிழர் விழாவோ, ஒரு பாரதி விழாவோ, தமிழகத்திலே எங்கு இலக்கிய விழாக்கள் நடந்தாலும் தள்ளி பார்க்க முடியாத ஒரு மிக சிறந்த இலக்கியவாதியாக விளங்கக்கூடிய பாலா இங்கே இருந்திருக்கிறார். தன்னுடைய கணவர் கண்ணப்ப பேரில் வந்து மிகப்பெரிய இலக்கிய அமைப்பை வகிக்கக்கூடிய வாசுகி அமர்ந்திருக்கிறார். வாசுகி கண்ணப்பன் அவர்கள் எல்லா இடத்துக்கும் அவங்களே கார் ஓட்டின்னு சருன்னு நம்மளோட ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க. அதோட முக்கியம் அவங்களுக்குள்ள ஒரு திறமை என்னென்னா, எவ்வளோ சின்ன இடமா இருந்தாலும் காரை போய் பார்க் பண்ணிடுவாங்க. அது மட்டும் பார்க் பண்ணிட்டு வேகமாக இங்கே ஓடிடுவாங்க. யாரும் கூப்பிட்டு மாற்றி பண்ணான்னு சொல்ல முடியாது. என்னங்கடா போகிறாங்க இந்த மாதிரி அவசரமாக ஏதாவது இந்த டிஃபன் சாப்பிட போனான்னா இலக்கியத்தை கேட்க போகிறார்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். நீங்களெல்லாம் வந்திருக்கிறீர்களே. அதுபோல் எனக்கு அன்புக்குரிய இளவல்கள் ஆர்கே பற்றி சொல்லாதிருக்க முடியாது. ஆர்கே சச் அ டியர் ஃப்ரெண்ட். ஒன்று சொல்கிறேன், அதாவது சில பேர் கேட்டு செய்வாங்க. நண்பர் நீங்கள் இதை கொடு அதை கொடுன்னு கேட்காமலேயே உங்களை நீட்ஸை புரிந்து கொள்ள செய்யக்கூடிய ஆர்கே another great person. அண்ட் பீப்புள் தோஸ் ஒர்க். கிருபானந்தத்துக்கு வந்து தனியாக எந்த பெருமையும் நான் சொல்ல மாட்டேன். கிருபானந்தத்துக்குள்ள பெருமை என்னென்னா, லைக் த அயன் ஃபைல்ஸ் கோயிங் டு த மேக்னெட், குட் பீப்புள் கோ அரவுண்ட் சரௌண்ட் ஹிம். தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் கிருபானந்தன். அவரை சுற்றி இருப்பவர்கள். அது போல் இன்றைக்கு வந்து தனியாக நான் சொல்லலை, குவிகத்தினுடைய அன்பர்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள். அனதர் கிரேட் ஆக்டர் அண்ட் ஃபைன் ஜென்டில்மன் சதுர்பூஜன். அவர் வந்து இப்போ அந்த என்ன சொலவடையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உட்காந்துருக்கார் சதுர்பூஜன் அவர்கள். These are all great people who have contributed much to the congregation of Kuvigam, for which I had to rest my talk by telling one thing, that today I am extremely happy to have Tirupur Krishnan sir here. அவருக்கு வந்து தொடர்ந்து 2 நாள் கொஞ்சம் பெரிய தலைவலி. ஏன்னா நேற்றுக்கு என்னுடைய புத்தகத்தை ரிலீஸ் பண்ணார், இன்றைக்கி என்னையே ரிலீஸ் பண்ணார் படத்தை சொல்லி. அது மாதிரி நேற்றுக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து 5 நாள் நிகழ்ச்சி ரவி வந்து எட்டயபுரத்தில் ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்கிறேன், யூ ஹேவ் டு ஆனர் ஹிம். அதாவது நான் சொல்லி முடிச்சிடுறேன். பாரதியார் வந்து அவர் வாழ்ந்த காலத்திலே வறுமையிலே வாடி கிடந்த அந்த புலவன், காற்றடித்த பக்கமவன் சாய்ந்திருந்தால் கனகமணி தொட்டிலே வாழ்ந்திருப்பான். எல்லாத்தையும் போட்டு விட்டு இந்த நாட்டுக்காக உழைச்சானே மகாகவியாக. அந்த மகாகவி ஒன்றை விரும்பி கேட்டான். என்ன? எட்டயபுர ராஜாப்பா கேட்டான், டேய் எனக்கு இல்லைடா, என் கவிதை இந்த நாட்டில் மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸு போல் எத்தனையோ நாட்டிலெல்லாம் என்னுடைய கவிதையை புகழ்கிறார்கள். அப்படிப்பட்ட பெரும் புலவன் நான். எனக்கு வந்து நீ வந்து வயப்பரிவாரங்களோடு பொற்கிழி சால்வையெல்லாம் போற்றி பல்லக்கில் நான் அழிச்சுன்னு வா, ஜதி பல்லக்கில்ன்னு சொன்னான். அது அந்த ராஜா கண்டுக்கல, அப்படியே போயிடுது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுடைய வானவில்லிலே நான், சுப்பு, ரவி, குமரிசன் இருக்காருங்க, குமரிசன் சொல்ல மாதிரி இந்த பாரதி கலைஞரை பற்றி சொன்னேன்னு சுராஜ்லேருந்து ஆரம்பிச்சு அதனுடைய தலைவர் குமரிசன் இங்கே அமர்ந்திருக்கிறார். நாங்களெல்லாம் சேர்ந்து பாரதி சொன்னால் இங்கே வந்து பாரதிக்கு ஜதி பல்லக்கு எடுக்க ஆரம்பித்தோம். அது என்ன சார் ஜதி பல்லக்கு? பல்லக்குக்கும் ஜதி பல்லக்கும் என்ன அப்படின்னா, பல்லக்கு நடக்கும், ஜதி பல்லக்கு நடனம் ஆடும். தட் இஸ் த டிஃபரன்ஸ். அந்த இசையோடு செய்யக்கூடியது. அதை இங்கே ஆரம்பித்தார் ரவிதான்.
இங்கே தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் கூட இந்த வருடத்தின் சிறப்பு, எங்களுடைய 32வது வானவில் அமைப்பினுடைய சிறப்பு என்ன என்றால், ரவி போய் எட்டயபுரம் இப்போ இருக்கிற மகாராஜா கிட்ட போய், ராஜா, ஆனால் நான் மகாராஜா சொல்லுவேன்னா எங்கள் கோரிக்கையை ஒத்துக்கொண்டார். இன்றைக்கு அந்த 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 ராஜா அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய அவங்க இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பல்லக்கு, அந்த பல்லக்கிலே பாரதியை ஏற்றி வைத்து இதே மாதிரி பொற்கிழி சால்வை எல்லாம் போட்டு இன்றைய தினம் அதை பாரதியினுடைய கனவை நனவாக்கி காட்டிய ஒரு முக்கிய பெருமை ரவி உட்கொண்டு. இது வரலாற்றிலே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விஷயம். பணம் இருந்தால் போகிறது, எல்லாரும் பண்ண முடியாது. பவர் இருக்குது, எத்தனை பேருக்கு பவர் இருக்குது? Has anybody done anything for all these years? Today is 144th year of Bharati. யார் செய்தார்கள்? ஆகவே உணர்ச்சிக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத நண்பர்களோடு நான் பழகியிருக்கிறேன் என்பதுதான் இத்தனை ஆண்டுக்கான ஒரு சான்றாக என்னிடம் இருக்கிறது. அதுக்கு மற்றொரு சான்று இந்த எட்டயபுர பவனி. ஆகவே அதெல்லாம் எதுக்கு சொல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு 5 நாள் விழா பிவிஎஸ் என்ன 5 நாள் முடிச்சு நிம்மதியாக இருந்தால் நாளைக்கு உன்னுடைய ப்ரோக்ராம் இருக்கு பேச. How many? அது மாதிரி வந்து I can't thank enough all the people once again, and please be here, stay back here. And அதில் வந்தக்கூடிய I used to thank my son, daughter-in-law and my sambandhis who have been very kind enough to say nice words about me. எல்லாருக்கும் தேங்க்ஸ். I don't want to my request is please stay back for stay back. Another good friend who has, I gained a new friend. The way that you go, as botanists நாங்கள் என்ன பண்ணுவோம், போயிட்டே இருப்போம்ல, அது எங்கள் மாமரம் அந்த மரம் இந்த மரம்லாம் இருப்போம். பாட்னி படிக்கும்போது வைத்தி பார்க்குறாங்க சார். எங்ககிட்ட ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், போயிட்டே இருக்கு, அவர் தான் முன்னாடி போவார். அவர் என்ன பண்ணுவார், போயிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு செடி ஒன்று சின்னதாக இருக்கும், அதை போனால் அப்படி காலால் தட்டிட்டு போயிடுவார். ஏன் கேட்டால் அதுக்கு பேர் தெரியாது. பையன் கேட்டால் என்ன பண்ணுவான்? இதெல்லாம் so many techniques are there. இது மாதிரி வரும். அது மாதிரி வந்து போயிட்டே இருக்கும்போது அழகான ஒரு நெருஞ்சி இத்தனுன்னு இருக்கும், மூக்குத்தி பிடித்து போட்டுக்கலாம். நெருஞ்சி பார்க்குறது கஷ்டம். ஆகவே இன்றைய தினம் மிக சுருக்கமாகவும் ஆனால் அதே நேரத்தில் வந்து ரொம்ப பொருத்தமாகவும் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய நெருஞ்சி மலராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய இயக்குநர்களை நான் முதல்ல சொல்லக்கூடிய தவறுக்காரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்ச, எங்கள் அப்பா மாதிரி இந்த நான் ரொம்ப கிருபானந்தன் அப்பாவி என்று நினைத்திருந்தேன், அவர் அப்பாவை போல் இருக்கிறார் என்று இவர் சொன்ன பார்த்தபோது அது எப்படி ஒருத்தருக்கு இருக்கிறது பாருங்கள். உங்களுடைய பணி ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சாங்ஷன் ஷுட் கம் ஃப்ரம் எவ்ரிபடி. எல்லாரும் எதை பற்றி சொன்னாலும் இசையை பற்றி யார் வேணால் சொல்லலாம், ஆனால் பாடக்கூடியவர்கள் அறிந்தவர்கள் சொன்னால் அது முக்கியம். நாங்கள் எல்லாம் பாராட்டலாம், ஆனால் ஒரு இயக்குனர், தகுதி வாய்ந்த ஒரு இயக்குனர், கேரளத்தில் நிறைய படம் பண்ணுறாங்க, மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவர்கள். அவர்கள் இந்த படத்தை பற்றி அவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, there is no jarring. ஒரு ஓட்டத்தில் இருக்கணும், ஒரு ஒழுங்கிலே இருக்க வேண்டும். அது இல்லாமல் வந்து சொன்ன இந்த சாரி அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்காக அவரை பாராட்டுகிறேன். ஸ்டே பேக் ஃபார் எ குட் டின்னர் அவைட்டட், எஸ்பெஷலி ஸ்பான்சர்ட் பை பஞ்சாப் கேசன் ஆஃப் சாய் மேட்ரிமோனியல். தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இதனுடைய இது வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த சீக்வல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு. இது வந்து தொடரும் போட்டது பயந்துடாதீங்க, அடுத்த தொடர் தான் வரப்போகுது. பட் ஃப்ரம் டுடே, I mean, I think from tomorrow onwards it will be uploaded in the YouTube. Wherever you have got doubt about Vavesu, you can rerun that and check up whether he is around like that. Thank you once again. இவ்வளோனா நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசை. யூ ஹவ் பீன் பேரிங் பொறுமையோடு அமர்ந்து கேட்டீர்கள், பார்த்தீர்கள், கேட்டீர்கள். இனி நாம் கலைந்து செல்லலாம், இரவு உணவு உண்டு செல்லலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நகைச்சுவையோடு தன் நண்பர்களை, மாணவர்களை இனிமையாக நினைவு கூர்ந்தார் திரு வாவேசு அவர்கள். இந்த ஆவணப்படம் என் கதை அல்ல, பிறர் என் மேல் கொண்டிருக்கும் அன்பின் அடையாளம் என்று அருமையாக ஏற்புரை அளித்த வாவேசு அவர்களுக்கு நன்றி.